அவரை விட்டுருங்கிறீங்களே, நீங்க எல்லாம் இந்த நாட்டை ஆளணும்னு கனவுலையா நினைக்கலாமா? எங்க சார் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவரை விட்டுருங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவீனம் புரியுதா புரியலையா உங்களுக்கு? எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு, அவர் விட்டுருங்க, என்ன பிடிச்சுங்கன்னா அதான் சொன்ன. ஏன் சரண்டர் ஆகல? கீழே இறங்கி நடந்தே போனா பட்டினப்பாக்கம் ஸ்டேஷன், என்னை கைது பண்ணுங்க. அதுவே முட்டாள்தனம் தான். யோ எஃப்ஐஆர் நம்ம பேரே இல்லையான்னு ஒரு ஏட்டையா சொல்லி தடுத்து நிறுத்தோ, எஃப்ஐஆர் நம்ம பேர் இல்லையா போயாம்பா, சிரிச்சுதான் ஆத்த வேண்டியிருக்கு. இப்படி கூட முட்டாள்கள் இருப்பாங்களான்னு. அதனாலதான் மக்களை ஏமாற்றுகிற இந்த வீடியோ வந்திருக்கவே வேண்டாம். அந்த வீடியோ வர முன்னாடி நான் 2 பேட்டி கொடுத்தேன். விஜய் பேசட்டும், முதல் வரி நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன்னு பேசட்டும்னு சொன்னேன். இப்படி ஒரு வீடியோ விடுவான்னு தெரிஞ்சா நீ எதுவுமே பேச வேணாம் ஜாமீன்ட்டு அப்படிதான் தோணுது நமக்கு. இப்படி கூட இருப்பாங்களாங்க? அப்போ மக்களை ஒரு பொருட்டாவும் மதிக்கல, சுய அறிவு இல்லை, சொல் புத்தி இல்லை, வேற என்னதான் அவர் எதிர்பார்க்கிறாரு? ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நான் நிறைய பயன்படுத்திட்டேன். வேற என்ன சொல்றீங்க? நாளைக்கு என்னையும் சேர்த்தாங்க ரூல் பண்ண போறாரு.